அம்மா கேஸ். என்னம்மா இன்னைக்கு சிலிண்டர் இறக்கலாமா? என்ன செய்யறது? என்ன சொல்லுமா? எப்பா இறக்காத, கையில காசு இல்ல. அப்ப செக்கா கொடு. என்னம்மா கரண்ட் அக்கவுண்டா? இந்த பேங்க் ஐசிஐசியா இல்ல HDFCயா? ஐயோ கொஞ்சம் மெதுவா பேச. நேத்தமா மெதுவா பேசுறது? துட்டு தர வக்கீலனா உனக்கு இது கேஸ் கனெக்ஷன். வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள். ஓகே, ஒன்னொன்னா காட்டு. யார் இவரு? பில் கேட்ஸ், வாரன் பஃபெட், சோடா புட்டி வேணாம். லக்ஷ்மி மெத்தா சுமாரா இருக்காரு. நெக்ஸ்ட் காலிஸ், இவர் என்னமோ ஊதிக்கிட்டே இருக்காரு. பிரின்ஸ் ஆல்வலைட் பென். ஐயோ, இவர் என்னமா ஊர்கா ஜாடி மேல வீடு கட்டின மாதிரி கட்டியிருக்காரு. இவரெல்லாம் வேணாம். இவங்க தான் உலக பணக்காரங்க. உலக பணக்காரங்களா? உலக மகா கிழக்காரங்களா இருக்கானுங்க. இவனுக்கு ஏதாவது பையன் பேரன் இருக்குமா பாரு, தட்டி பாரு. அதெல்லாம் வெப்ல இருக்காது. இருக்காதா? அப்ப வேஸ்ட். இந்திய பணக்காரங்கள பாரு. ஓகே. லக்ஷ்மி மெத்தா. அடுத்து நம்பர் 2 அசம் பிரேம்ஜி. இவங்க யாரு? நம்பர் 3 அம்பானி பிரதர்ஸ். அம்பானி பிரதர்ஸா? கோடீஸ்வரம் பங்கு போட்டா லட்சாதிபதி ஆயிடுவான். நமக்கு அது வேண்டாம். கோடீஸ்வரம் தான். நெக்ஸ்ட் பாரு. இது டிவிஎஸ் குரூப். டிவிஎஸ்னா அந்த டிவிஎஸ் 50யா? அது 50 ரொம்ப கம்மியா இருக்கேமா. ஒரு 100,000 அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது பாரு. அண்ணே, டிவிஎஸ்ங்கிறது பெரிய குரூப்னே. குரூப்பா? நீ தனிப்பட்ட ஆளா பாரு. அண்ணே, என் மூஞ்சி பாரு. உனக்கே டூ மச்சா தெரியல? உனக்கு என்னமா கிளியோபாட்ரா மாதிரி கருப்பா அழகா இருக்கே. உன்னை கோடீஸ்வரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். டேய், கேஸுக்கு பணம் கொடுக்க வக்கல்ல கோடீஸ்வரன் மாப்பிளைய பாக்குறீங்க? நீ வேற மாதிரில இருக்க எல்லா பணக்காரனுக்கும் வயித்துல கேஸ் ட்ரபிள் இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் கேஸ் ட்ரபிள் தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே தங்கச்சிக்கு ஒரு கோடீஸ்வர மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியன் கேஸ் என்ன, இங்கிலாந்துல இருந்து கேஸ் கனெக்ஷனை ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு விடுறோம் பாரு. ஆமா, இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கனவு கட்டிட்டு. ஏய் உள்ள வாடி. ஏய் உள்ள போடி. உலக பணக்காரி எவ்வளவு இருக்காளான்னு பாக்குறேன். நமக்கு அதை செட்டப் பண்ணலாம். ஏய் நில்லுடி. ஏண்டி, உன்னோட 2 வயசுல கூட நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டதில்ல. ஆனா இப்ப 20 வயசுல நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையற. இப்ப இதோட எங்கடி கிளம்பிட்ட? மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறதுக்கு போறேன். என்ன நக்கலா? பின்ன இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எங்க போவாங்க? ஸ்பென்சர், தியேட்டர், டிஸ்கோதேக் எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. திமிர் இல்ல மாமி, ஃப்ரீடம். நான் தமிழ்ல சொல்றத நீ இங்கிலீஷ்ல சொல்ற. ஹாய் பேபி. ஹாய். எங்க டேட்டிங்க? நோ டாட். இந்த ட்ரெஸ்ல அவ ஷாப்பிங் போறதுக்கே நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல அப்பா டேட்டிங்கான வேற கேக்குறீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. அவ மிஸ் ரூபாய் MCA. அவள இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். அவ இஷ்டத்துக்கு விட்டா உருப்பட்ட மாதிரி தான். நான் ஒரு பெரிய மில்லியனருக்கு மகளா பிறந்தோம். நான் ஏன் நம்ம டாடி ஃபேக்டரிக்கே வேலைக்கு போறேன்? நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் நம்ம உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற ஒரே பாலிசி தான். ஹாய் ரூப். ஹாய். வந்துருச்சுப்பா இந்த வீட்டோட பெரிய லூசு. டேய், என்னங்க அப்ப மரியாதை இல்லாம பேசுற? அப்பாவுக்கு இந்த மரியாதையே அதிகம். என்ன என் வீட்டு மருமக என்ன பத்தி புகழ்ந்து பேசுறாளா? என்ன பத்தி பெருமையா பேசுறா? அவளுக்கு பொழுதே போகாது. ஆமா, இந்த மாதிரி லூஸ் தான். ஐயோ என்னம்மா என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நல்லா கேளுங்க மாமா. அதத்தான் கேக்குறேன். இந்த மாதிரி சம்மர்ல இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும்? ஃப்ரீயா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா தானே பசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நீங்க கிராண்ட் ஃபாதர் இல்ல, கிரேட் ஃபாதர். தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட். சரியான லூசு குடும்பம். பெரிய லூஸ் நீதான். பை டாட். பை. பை கிராண்ட்பா. பை. என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையிறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன். ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது? நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துடுறாங்களே. என்ன ஆட்டோவில் ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30,000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிளை வச்சுட்டு ஓட்டி பார்க்குறேன். ட்ரை சைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரிய தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்ட்டா. இது டிவி சுட்டில
ஆத்தடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்தி போனா மண்ணா கட்டி போயா. ஐயோ ஐயோ போயிட்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவிஎஸ் 50 திருடிட்டு போனான். அவன் திருடனா? ஓ ஆட்டோ கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லைய தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா, எல்லைய தாண்டிட்டான். அண்ணே சார்ஜின் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான், பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கடையிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்லை 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பா சைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தானே நீங்க? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆ. உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசாண்ணா? ஒரு ரேஞ்சுக்கே கேட்கிறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆகா நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு. 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேர். 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸை கேட்கல. லைசென்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்சா? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தானே நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்சா. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்ச. ஐயோ கர்ம கர்ம, இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார் அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கோம்ல. இவ்வளவு பெரிய உருவ வருது, கணக்கு தெரியல கருவாப்பையில. இதான் சார் அவங்க இடிச்சியே கையில அடிச்சா பார்த்ததா? செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலையா? பொம்பளைங்கள மோதலையா? இருப்பியா? நல்ல வேலை ஹெல்மெட் போடனால அடிபூரா அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா வாழ்க வளமுடன். என் வாழ்க்கை வளமா இருக்கிறத விட என் தங்கச்சியோட வாழ்க்கை வளமா இருக்கணும். அதுக்காக பாருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி, வேர்வையில் பாருங்க நோட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. இதுல மொத்தம் 4980 ரூபாய் இருக்கு. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா இந்த தட்டில் இருக்க 20 ரூபாயை சேர்த்து போட்டோம்னா ரவுண்டா 5000 ரூபாய் ஆயிடும். இதோட 10,000 ஆச்சு.
என்னப்பா நீ இன்னும் மாறவே இல்ல. இந்த பணத்தை பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் வட்டியானும் கிடைக்கும். இதை என்கிட்ட கொண்டு கொடுக்குறியாப்பா? பேங்க்ல வட்டி மட்டும் தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்காதே. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், என் தங்கச்சிக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையணும்னு நீங்க தான் வேண்டிக்கணும். ஏன்னா நீங்க தான் கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க. உன் தங்கச்சிக்கு என்னடா குறைச்ச? நல்ல லட்சாதிபதி மாப்பிள்ள வந்து அமையணும். லட்சாதிபதியா? என்ன சாமி கபால்னு கவுத்துட்டீங்க? அந்த மாப்பிள்ளை எப்படியாவது கொஞ்சம் பெரிய கோடீஸ்வரனா மாத்திரக்கூடாதா? இந்த ஜாதக சைலன்ஸ் ப்ளீஸ். பேசிட்டு இருக்காங்கல்ல, டங்கு டங்குன்னு குத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஜாதகத்துல 7வது வீட்டுல செவ்வாய், 8வது வீட்டுல புதன், இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லையா? அந்த வீட்டை கிட்ட இடிச்சு கேப்பை ஃபில்அப் பண்ணி பேத்து மாத்து வேலை ஏதாவது செஞ்சு மாப்பிள்ளைய கோடீஸ்வர மாப்பிள்ளைய மாத்துறீங்களேன் ப்ளீஸ். சும்மா பேச்சுக்காக சொன்னப்பா. உன் தங்கைக்கு லட்சாதிபதி மாப்பிள்ளை அவ ஜாதகத்துல 10ல் ராகு இருப்பதனால பல கோடிக்கு அதிபதி உள்ள மாப்பிள்ளை நிச்சயம் அமையும். நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஐயோ, அப்படியே உங்க நடுவரில் குங்குமத்தை எடுத்து வச்சு விட்டுருங்க. டியர் கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டேன்னா 50 பேரும் ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட், ஆஸ்டின். இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு, 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,000 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க, நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடியாகிறியே, படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா? அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மிட்டமா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கரா? அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன், இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்க. 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படி ஆகுது, ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு என்னை கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே, அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன் சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,000 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்கு? மறுபடியும் ஏத்தி விட போறேன்? ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம்பா. அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிரலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தல போடுறான். ஆமா, ஏன் வெத்தல போடுறான்? அண்ணே, மம்பள மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா, ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ, தண்ணி வேணுமா? இந்தாருல தண்ணி வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா? ஏன்டா? ஏன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். அம்மா. ஆரம்பிக்கல. நடக்கட்டும். 4 லட்சம் ரூபாய் காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க.
அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏய்! ஏன்டா? ஏன்? கரெக்ட். இந்தா.